என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இப்போ பார்க்க இருக்கும் இந்த செயல் நமது முஸ்லிம் சகோதர சகோதரிகளிடத்தில் அவர்களின் அறியாமையினாலும் மறதியினாலும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பாவத்தை பற்றியாகும். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தபூக் யுத்தத்தை முடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கிடையே நயவஞ்சகர்களான வேடதாரிகளும் இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். நம்முடைய ஓதுபவர்கள், நம்முடைய குர்ஆனை ஓதுபவர்கள் அவர்களுக்குத்தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய வயிறு உண்டு. வாயை திறந்தால் பொய்யாக கூறுவார்கள். யுத்தம் என்று வந்தால் கோழையாகி விடுவார்கள். இப்படி யாரை குறித்து காட்டுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உத்தம சஹாபாக்களையும் பற்றி குறித்து காட்டுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இதை ஒரு சஹாபி அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டு அவர்களிடம் வந்து கூறினார்கள், நீங்கள் பொய் கூறுகிறீர்கள், நீங்கள் முனாஃபிக்குகள், நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருந்ததை நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்ல போகிறேன் என்று கூறினார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அடைவதற்கு முன்னரே அந்த அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் வஹீயின் மூலம் இந்த முனாஃபிக்குகள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்து விட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டுபிடித்து விட்டதும் அந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கெஞ்சுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் சும்மா வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தோம், எந்த கருத்தையும் உண்மைப்படுத்தி நாங்கள் கூறவில்லை, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் பொழுதுபோக்காகத்தான் பேசினோம், வெறுமனே நேரம் கழித்துக் கொண்டிருந்தோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் இந்த சந்தர்ப்பத்திலே இறக்கிய சூரா தௌபாவின் 2 வசனங்களையும் பார்ப்போம். இதை பற்றி நீர் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் நாங்கள் வெறுமனே விவாதித்துக் கொண்டும் விளையாடி கொண்டும் தான் இருந்தோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள். அல்லாஹ்வையும் அவன் வசனங்களையும் அவன் தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நபியை நீர் கேட்பீராக. நீங்கள் செய்யும் பரிகாசத்திற்காக வீண் சாட்டு கூற வேண்டாம். நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிச்சயமாக நிராகரிப்போராகிவிட்டீர்கள். நாம் உங்களில் ஒரு கூட்டத்தாரை மன்னித்த போதிலும் மற்றொரு கூட்டத்தாரை அவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பதால் நாம் வேதனை செய்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் நீங்கள் கேட்டது போல அந்த அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அவர்களிடம் கூறுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவனது ஆயத்துக்களையுமா பரிகாசம் கேலி செய்கிறீர்கள்? பின்னர் அவர்கள் மன்னிப்பு கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், லா தஅததிரு, லா தஅததிரு, நீங்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள், நீங்கள் ஈமான் கொண்ட பின் குஃப்ர் செய்து காபிராகி விட்டீர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நாம் ஒவ்வொருவரும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நீங்கள் ஈமான் கொண்டதன் பிறகு குஃப்ர் செய்து காபிராகி விட்டீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதரையும் சஹாபாக்களையும் பரிகசித்து கேலி செய்தார்கள். இதில் நம் நிலைமை என்ன? இறைநேசர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரை நாம் கேலி செய்து பேசுவதில்லை, ஆனால் இது போன்ற விடயங்களை நம்மளை அறியாமலே நாமே பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அல்லாஹ் எம் அனைவரையும் ஷைத்தானின் சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு ஆலம், ஒருவேளை நீங்களும் கூட இது போன்ற கதைகளையும் பேச்சுக்களையும் கேட்டிருக்கலாம். நாம் இப்பொழுது பேசப் போவது மாற்று மார்க்க சகோதரர்களை பற்றி அல்ல, நமது முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பற்றி. அவர்கள் எப்படி கூறுவார்கள்? உங்களுக்கு சூரா யூசுஃபை பற்றி ஒரு ஜோக் தெரியுமா? உங்களுக்கு சூரா கௌசரை பற்றி ஒரு ஜோக் தெரியுமா? அவர்கள் சிரித்துக்கொண்டே, நான் நரகத்தை பற்றி ஒரு ஜோக் சொல்லவா, சொர்க்கத்தை பற்றி ஒரு ஜோக் சொல்லவா? நாம் அவர்களிடம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினால் அவர்களின் பதில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சொர்க்கம் நரகம் என்ற 2 வீட்டையுமே அல்லாஹ் தானே படைத்தான். எல்லோருமே சொர்க்கத்துக்கு போய்விட்டால் யார் நரகத்தை பராமரிப்பது, பாதுகாப்பது என்று கேலி செய்து பேசுவார்கள். இதை சொல்லிவிட்டு அவர் மட்டுமல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மற்ற அனைவரும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை இப்படி செய்யக்கூடாது. இது பெரிய தவறு. இஸ்லாத்தில் காமெடியாக, நகைச்சுவையாக, பொழுதுபோக்காக பேசலாம், தவறில்லை. ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வையோ அவனது தூதர்களையோ அல்லாஹ்வின் வசனங்களையோ நமது மார்க்கத்தையோ அல்லது நமது மார்க்கத்தின் சட்டங்களையோ
அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ்களையோ கேலியாக பரிகசித்து பேசுவது இஸ்லாத்தில் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. என் சகோதர சகோதரிகளை அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற தவறுகளில் இருந்து நாம் முற்றாக விலகிவிட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பார்த்தாலே எவ்வளவு கவலையாக உள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியார்களை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். நம் சமூகம் இழிவாக கேலி செய்து பேசும் விடயங்களில் முக்கியமாக 2 உள்ளது. அதில் ஒன்றுதான் ஹிஜாப். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம் சகோதரிகளில் ஒருவர் ஹிஜாபை அணிந்து கொண்டு வீதியோரமாக சென்றால் அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர ஏனையவர்கள் கூறுவார்கள், ஏதோ ஒரு பே ஒன்று போகுது. சுப்ஹானல்லாஹ், ஏதோ ஒரு கருத்த உருவம் ஒன்று செல்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளைகளையா நாம் கேலி செய்கின்றோம்? அல்லாஹ்வுடைய சட்டங்களையா நாம் பரிகசிக்கின்றோம்? சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்வது? அடுத்து என்ன அல்லாஹ்வின் நல்லடியார்களே? ஆம், தாடி. பாரு பாரு, இவன் ஆட்டு தாடியோட போறான் பாரு. சுப்ஹானல்லாஹ், தாடியை வைத்து மனிதர்களை இழிவுபடுத்தி கேலி செய்யும் நம் சமூகம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் இங்கே குறித்து காட்டுவது தாடியை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருக்காமல் இருப்பார்களே அவர்களை கேலி செய்வதை அல்ல, அது மற்றொரு விடயம். நாம் கூறும் இந்த நபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹதீஸை பற்றி அறிய வேண்டும் என்ற எந்த விருப்பமும் இல்லாது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கேலி செய்வார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி தாடி வைத்திருக்கும் சகோதரர்களை பார்த்து, உன் தாடி ஆட்டு தாடி போலுள்ளது, உன் தாடி அசிங்கமாக உள்ளது, வலித்துவிடு என்று கட்டளையிடும் நம் சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து பேச வேண்டும். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்கின்றோம் என்று அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அல் குர்ஆனிலே கூறவில்லையா? இன்னும் சில சகோதரர்கள் தொழுகையில் கேலி செய்து விளையாடி அதை வீடியோ எடுத்து யூடியூபில் அப்லோட் செய்து பிறரையும் சிரிக்க வைத்து அவர்களும் சிரித்து கேலி செய்து விளையாடுகிறார்களே. சுப்ஹானல்லாஹ், ஷைத்தானின் சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களை நாம் தொழுகை வைத்துதான கேலி செய்து விளையாட வேண்டும்? மார்க்கம் சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தயாரிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்களை பழித்து கேலி செய்வது அவ்வளவு சாதாரணமாகிவிட்டதா? ஒரு ஆலிம் பெண்கள் மனம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு வர அனுமதி இல்லை என்று மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு நபர் எழுந்து கூறினார், ஹஸ்ரத், இப்படி செய்தால் என்ன? பள்ளிவாசலின் கதவின் முன் நாய்களை வைத்து வரும் பெண்களை நுகர்ந்து அவர்களில் யாராவது ஒருவர் மனம் பூசியிருந்தால் அவர்களை விரட்டி அடிக்கலாம் தானே? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த புகைப்படத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எப்படி கேலி செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பெருநாள் தொழுகைக்காக பள்ளிக்கு சென்றால் செல்லும் போது ஒரு வழியையும் வீட்டுக்கு வரும்போது இன்னொரு வழியையும் பின்பற்றுமாறு நமக்கு கூறியிருக்கிறார்கள். இது அண்டை அயலார்கள் மற்றும் உறவினர்களை பார்த்து பேச வேண்டும் என்றதன் அடிப்படையில் கூறப்பட்ட ஹதீஸ் ஆகும். ஆனால் இந்த சகோதரர், நான் பள்ளிக்கு செல்லும் போது முன் வாசல் வழியாக சென்றேன், பின்னர் பள்ளியிலிருந்து வீடு நோக்கி வரும்போது எப்படி அதே வழியாக வருவது, அதனால் தான் நான் ஜன்னல் வழியாக வீட்டினுள்ளே சென்றேன் என கூறுகிறார். இதை செய்வது முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அல்ல, நமது இஸ்லாமிய சகோதரர்கள். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகின்றான், கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதன் பின் குஃப்ர் செய்து விட்டீர்கள், காபிராகி விட்டீர்கள் என கூறுகின்றான். எனவே எவ்வளவு நுணுக்கமாக இந்த விடயங்களை நாம் கையாள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், யாராவது ஒருவர் சாராயம் குடிப்பதற்கு முன்னர் வேண்டுமென்றே கேலி செய்வதற்காக பிஸ்மில்லா என்று கூறுவாரானால் அவர் குஃப்ர் செய்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராவார் என்கிறார்கள். சூரா முத்தஃபிஃபினிலே அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகின்றான், சுருக்கமாக இந்த உலகத்திலே காபிர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேலி செய்து சிரிப்பார்கள். அதற்கு அடுத்து வரும் வசனங்களில் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகின்றான், நாளை மறுமையிலே ஈமான் கொண்ட மூமின்கள் இந்த காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என கூறுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்திலே ஈமான் கொண்ட மூமின்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையை பின்பற்றி சென்றதற்காக மட்டுமே காபிர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதருடைய வழியை பின்பற்றி செல்லும் நமது ஈமான் கொண்ட சகோதரர்களை பார்த்து நாம் கேலி செய்து சிரிக்கலாமா? அது எவ்வளவு பெரிய பாவமான விடயம். அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தில் நகைச்சுவையாகவோ பொழுதுபோக்காகவோ பேசலாம். உங்களுக்கு தெரிந்த நகைச்சுவைகளை உங்கள் சகோதரர்களிடத்தில் அல்லது உங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம், தவறில்லை. ஏன், அல்லாஹ்வின் தூதர் கூட நகைச்சுவையாக பல இடத்தில் பேசி இருக்கிறார்கள். எனவே ஒரு முறை ஒரு நபர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் பிரயாணம் செய்வதற்காக எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் என்றார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நகைச்சுவையாக, இந்த மனிதருக்கு ஒரு ஒட்டக குட்டியை கொடுங்கள் என்றார்கள். அதற்கு
அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டக குட்டியை வைத்து நான் என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், எல்லா ஒட்டகமும் இன்னொரு ஒட்டகத்தின் குட்டி தானே என்று கூறினார்கள். எனவே மாஷா அல்லாஹ், நகைச்சுவையாக பேசுவது தவறில்லை. ஆனால் மற்றவர்களை கேலி செய்து இழிவுபடுத்தி அல்லது மார்க்கத்தை இழிவுபடுத்தி நகைச்சுவையாக பேசுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதி, நீங்கள் ஒரு சபையிலோ அல்லது கூட்டத்திலோ இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் அல்லது ஒருவர் இஸ்லாத்தின் சட்டங்களை பற்றியோ அல்லது ஹதீஸ்களை பற்றியோ கேலி செய்து தவறாக பேசினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபருக்கு இது தவறு, இதை நாம் செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டி அறிவுரை செய்ய வேண்டும். அதை அவர்கள் நிறுத்தவில்லை என்றால், தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இதை அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றானா என்றால் ஆம். சூரத்து நிசாவிலே 140வது வசனம் இது பற்றி தெளிவாக கூறுகின்றது. சுருக்கமாக, அல்லாஹ்வின் வசனங்கள் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அதை விட்டு வேறு விஷயத்தில் அவர்கள் ஈடுபடும் வரை அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள். அப்படி நீங்கள் அவர்களுடன் அமர்ந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்களே. அப்படி அவர்கள் கேலி செய்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் சிரித்துக் கொண்டு தலையாட்டிக் கொண்டும் இருந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்களே. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் எம் அனைவரையும் இது போன்ற பாவங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று கேலி செய்து பேசும் நமது சகோதரர்கள் பெரும்பாலும் அறியாமையிலே செய்து கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் எந்த சகோதரராவது இப்படி பேசுவதை கேட்டால் அவருக்கு அழகான முறையில் அருமையாக அறிவுரை செய்யுங்கள். அவர் கேட்காவிட்டால் நீங்கள் அவரை விட்டு விலகிச் சென்று விடுங்கள். அல்லாஹ்வே போதுமானவர். எனவே நண்பர்களே, இந்த பாவத்தின் கடுமைத்தனத்தை பற்றி அறியாத உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எனவே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதன் நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்தி விடுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.